மிகச்சிறந்த வியாபாரிக்கு மூலதனம் மட்டும் காரணமா இருக்க முடியாதுங்க. ஒரு சாமர்த்தியமான செயல்பாடுகளும், அவருடைய சாதுர்த்தியமான விஷயமும் தான் அவர வெற்றிக்கு கொண்டு போகும். அப்படிப்பட்ட கதைய இன்னைக்கு கேட்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அவர் ஒரு பெரும் வியாபாரி. நடுக்கடல்ல புயல்ல கப்பல்ல அவர் மாட்டிக்கிட்டாரு. "கடவுளே! கப்பல் கவிழாம என்ன காப்பாத்திரு. ஊர்ல இருக்கிற அரண்மனை மாதிரியான என் பங்களா வித்து, உங்க கோயிலுக்கு அந்த பணத்த அப்படியே செலவு பண்றேன்" அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. புயலும் நின்னு போச்சு. அவருக்கு புது கவலை. அந்த பங்களா ₹1,00,00,000 போகும். 1,00,00,000 கடவுளுக்கு கொடுக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஊருக்கு போனாரு. பங்களா விக்கிறதா அறிவிச்சாரு. பிரமாண பங்களா போட்டி போட்டு வாங்க வர்றாங்க. அதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன் போடுறாரு. ஒரு பூனைய முன்னாடி கட்டி வச்சுட்டு, பூனை 99,00,000 பங்களா 1,00,000ன்னு அறிவிக்கிறாரு. வாங்க வந்தவங்களுக்கு குழப்பம். சரி எப்படி போனா என்ன? நமக்கு பங்களா வந்தா சரின்னு சொல்லி 2யும் சேர்த்து ₹1,00,00,000 வித்துடுறாரு. வேண்டியபடியே கடவுளுக்கு 1,00,000 மீதி 99,00,000 தனக்கு வச்சுக்கிறாரு. இது அவருடைய சாமாரிய திறமையத்த தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.